हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवयितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तभाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. நமஸ்காரம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் ஜூலை மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் வாருங்கள். மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா சனி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி இருந்ததுன்னா என்ன சாமி, எப்படி சாமி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சனி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அர்த்தம். லாபஸ்தானாதிபதியும் 12ஆம் ஆதியும் உங்களுடைய லக்னத்துக்கே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்திருக்கும் போது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவர். ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3ல் உட்காண்டிருக்கார். சனிக்கு 3ல் அஷ்டமாதிபதி 3ல் உட்காண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி கெட்டவர் கெட்டிட்டின் ராஜயோகம். அஷ்டமாதிபதி 3ல் உட்காந்தா நல்ல கெட்டவர் மறைஞ்சு உட்காண்டிருக்கார். அப்போது 3ஆம் ஆதி 8ல் உட்கார்றதும் அஷ்டமாதிபதி 3ல் உட்கார்றதும் நல்ல பலன் தான். கெட்டவர் கிட்டிட்டு ராஜயோகம் நல்ல பலன். அதனால் கெடுதல் கிடையாது. அப்போ நல்ல பலன்கள் தான். கெடுதல் கிடையாதுனாவே நல்ல பலன்கள் அர்த்தம் உங்களுக்கு. அப்போ மேலும் 2ஆம் ஆதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் உட்காண்டிருக்கார். அவரே பார்த்திங்கன்னா 9ஆம் ஆதியும். இப்போ 2ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா 6ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னா, குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேதுவனுடைய தாக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தாக்கங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் என்னடா பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தானே, பாக்யஸ்தானாதிபதி விற்கலாமா அப்படின்னு யோசிப்போம். பாக்யஸ்தானாதிபதினா 9ஆம் ஆதி. 9ஆம் ஆதியும் 2ஆம் ஆதியும் 6ல் உட்காந்துருக்கிறதுனால அப்பாவுடைய சொத்துக்கள் எதாவது வந்ததுன்னா அது லிட்டிகேஷனில் இருக்கும் அப்படின்னு ரூல் சொல்கிறது. மேலும் நீங்கள் ஏதாவது பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது சேர்த்து வச்சுருப்போம், நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம், அந்த அசட்லாம் விற்கலாமான்னு கூட யோசிப்போம். அதெல்லாம் யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு நல்ல பலன்களை கொடுக்குமானா கிடையாது. அதெல்லாம் டெம்பரரி பலன்களே தவிர வெயிட் பண்ணும்போது இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் அந்த தசைகளினுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதி தசை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு நில பலன்கள்னால, அதாவது கெடுதல் 9ஆம் ஆதி கெடுதல் நடத்தும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு நாலேஜை கொடுக்குங்க, கன்ஃபியூஸாக. ஏன்னா உங்களுக்கு கேது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு யோசிப்பீங்க, செகண்டரி தாட் வச்சுட்ருப்பீங்க. ஏன்னா சந்திரனுடைய பார்வை 5ஆம் ஆதியினுடைய பார்வையும் 6ல் உட்காண்டிருக்கிறதுனால நில புலன்களுக்கான யோசனை உங்கள்கிட்ட மனசில் ஓடிட்டுருக்கும். அந்த யோசனைகள்லாம் கொஞ்சம் தடுக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைப்பேன். ஏன்னா வித்துட்டா பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒன் டைமில் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்ததுன்னா கெட்ட காலங்களில் தண்ணி மாதிரி போயிடும். அப்போது இது இல்லாமல் உங்களால் லைஃப் லீட் பண்ண முடியுமான்றது நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களுடைய கடமைகள் ஆகின்றது. மேலும் இந்த காலகட்டங்களில் சனி 1வது இது 2 பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களால் வீடுகள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் ஆதியினுடைய, அதாவது 2வது சுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சனி 2வது சுத்து இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார். அது நம்ம பண்ணுறோமா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா 7ஆம் நாட்டு சனி ஜென்மத்தில் வரும்போது கண்டிப்பாக படத்தை தான் செய்வார். ஏன்னா 12ஆம் ஆதி 11ஆம் ஆதி லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் உங்கள் இதுலேயே வரதுனால க்ரோத்து ஆஸ் வெல் அஸ் இசிஜி மாதிரி மேலே போயிட்டு கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் முனைவோர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியது. ஏன்னா 10ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியாதிபதியும் 4ல் 6ஆம் ஆதியோடு சேர்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் சூரியன் பார்த்திங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. நிறைய இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோசனை, நல்ல
பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்களுடைய அதாவது சீனியர்ஸினுடைய ஒரு மென்டாரினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கவர்மெண்ட் பிஸ்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல யோகத்துக்கு கூடியதாக இருக்கும். மேலும் வந்து நீங்கள் வந்து ஃபாரினில் போய் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா குரு வந்து நல்ல பொசிஷனில் இருக்கார் ஆக்சுவலாக. ஏன்னா குரு வந்து மிதுனத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10ஆம் மாதி 4ல் இருக்கார் அப்படி எடுத்துக்கணுங்க ஆக்சுவலாக. ஸோ சனிக்கு 4ல் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு 10ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றார். மேலும் வந்து சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதி, ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுடைய க்ரோத்தில் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டார். உங்களுடைய கரியர் க்ரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாகவே இருக்கின்றது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராகு உங்களுக்கு 12ல் உட்காண்டிருக்கார். 12ஆம் மாதி பார்த்திங்கன்னா விரயஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கார். ராகு மறைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் ராகு வந்து நல்ல ஞானத்துக்கு தரக்கூடியதாக இருக்கார். அதனால தான் சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த 3rd ஸ்டேஜில் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் முன்னாடியே அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுனுடைய பார்வைகள் நடக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு 50-60 வயசில் பார்த்திங்கன்னா இந்த 55 வயசில் பார்த்திங்கன்னா ராகு தசையெல்லாம் நடக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தே டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ரிஸ்க் ஆன் திஸ் பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ பிஸ்னஸில் வந்து அகலக்கால்கள் வைக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் ராகு எங்கே இருக்காரோ அந்த தகுந்த மாதிரி பலன்கள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து பசங்களால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்கின் அலர்ஜி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிளானட் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய சாரத்தில் உட்காண்டிருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூட்டாளியினுடைய பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் மாதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் உட்காண்டிருக்கார். 4ஆம் மாதியும் அங்கேயே உட்காண்டிருக்கார், 5ல் உட்காண்டிருக்கார். அப்படிங்கும்போது ஆனால் செவ்வாயினுடைய சாரத்தில் உட்காந்துனால கொஞ்சம் வந்து குழப்பங்கள் ஏற்படும். பிஸ்னஸ்னுடைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் பார்ட்னர்ஷிப்னுடைய பிரச்சனைகள் வர்றதுக்கு ஏற்படும். அந்த ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் மாதி வந்து செவ்வாய் தான் வந்து இந்த ஹைலைட்டே. உங்களுக்கு கண்டிப்பாக லிட்டிகேஷனோட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. துலா ராசியில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் பார்த்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ராசி 12 ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது ஒரு ரொட்டீன் ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து இதுக்காக சொல்லலை, ஏதாவது இனிஷியேட் பண்ணும்போது ஏதாவது 1க்கு 2 வாட்டி பார்க்கணும்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் மறைவு இருக்கும்போது நம்ம புத்தியை வந்து கொஞ்சம் வந்து மறைச்சிரும் சாத்திரங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் தயவு செஞ்சு கொஞ்சம் சந்திராஷ்டமத்தை கொஞ்சம் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு பாருங்கள். இது வந்து நான் வந்து என்னடா மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் இல்லை, இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து சந்திரன் தான் நம்ம வந்து மனசுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தனைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மறையும் போது புத்திக்கு வந்து நல்ல யோகத்தை தரதை கொஞ்சம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். அந்த 2.25 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். அதுவும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி பொசிஷன் பார்க்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய பார்வை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் அவிட்ட நட்சத்திரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் வந்து வாய்ப்புகள் வந்து 50% வந்து அவங்களுக்கு மணி வந்து நிறையா புதிய இன்வென்ட்ரி, இந்த இன்வென்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா காசுலாம் உள்ளே சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் வந்து இந்த வியாபார முனைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வந்து பார்த்திங்கன்னா புதிய ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க இந்த மீன ராசிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளுங்க. அதாவது ரேவதி நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த உத்திரட்டாதிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை வந்து தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மாதா பிதா குரு தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தெய்வமே யார் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதற்கான முதல் தெய்வமே அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா அம்மா கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம்ன்றதுனால அம்மாவை வணங்குவது டெய்லி வணங்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. ஆக்சுவலாக அம்மா அப்பாவை வணங்குறதுனால நம்ம பிரச்சனைகள் தீருமானா கண்டிப்பாக அம்மாவனாலே பிரச்சனைன்னு சொன்னால் அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது நம்ம சாஸ்திரங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பிரச்சனையோ அது கொஞ்சம் விலகி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சனியினுடைய பார்வை, சனியினுடைய நட்சத்திரம் என்பதால்
நல்ல யோகத்தை தரக்கூடியது. நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள். அவங்கள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறதுக்கு யாராலையும் பண்ண முடியாது. இந்த பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்கெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருப்பாங்க. தே ஆர் ஆல் மாஸ்டர் பிளானர்ஸ். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் பயப்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கொஞ்சம் அந்த ஆசிலேஷன் ரொம்ப வந்து பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த பர்ஃபெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஜாபுக்கு பர்ஃபெக்ஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம்ன்றது எங்களுடைய கருத்து. மேலும் வந்து இந்த ராசியை பொறுத்தவரை என்கிட்ட கேட்பாங்க எல்லாருமே, பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன தோணுதோ என்ன இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பரிகாரங்கள் பண்ணும்போது கோவிலுக்கு போயிட்டு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பகவானை போய் பார்க்கும்போது ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் வந்து அந்த கோவிலில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து அந்த சிலையில் வந்து சுற்றி இருக்கும். ஏன்னா வந்து அந்த சிலைக்கிட்ட போய் எல்லோரும் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். விநாயகர் பெருமானாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், வள்ளி தேவானை முருகன் வள்ளி தேவானே மற்றும் பெருமாளுடைய இதுவாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், எல்லோரும் என்ன பண்ணுறோம், அந்த சிலைகளை சொல்லும்போது அந்த கண்ணாடி மாதிரி வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுங்க. ஒரு பால் வந்து எப்படி த்ரோ பண்ணணும், நியூட்டன்ஸ் 3rd லாவில் வந்து எப்படி பந்து திரும்பி வருதோ அந்த நல்ல விஷயங்களை த்ரோ பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். மேலும் விரத காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 48 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப பூஜைக்கு போயிட்டு அந்த விரதங்கள் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ வரப்போகிற ஐப்பசி மாதம் ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு மாதங்களும் மாசப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி விரத காலங்களில் இருக்கும்போது அந்த விரதம் பிரம்மச்சரியம் அப்படின்னும் போது அந்த மிகவும் சிறந்ததுங்க. எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எங்க கேட்பாங்க, இது வந்து ஆன்மீகத்தில் சாமி இதெல்லாம் சும்மா எப்படி சாமி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சரீரமே பார்த்திங்கன்னா காமட் மாதிரி வேலை செய்யுதுங்க. இதுதான் உண்மை. அம்மா கிட்டேருந்து வந்திருக்கிற இந்த சரீரம் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு சம்மந்தப்பட்ட பஞ்சபூதங்களும் இந்த இது நம்மளுடைய உடம்புல வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பஞ்ச நதிகளும் கனெக்ட் ஆகிருக்குங்க. அப்போது இந்த கலசம் எங்கே இருக்குன்னா நம்மளே தான் ஸ்வாட் பேட் பார்க்கணும். ஸ்வாட் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் ஸ்வாட்டரை போடுறதை காட்டிலும் நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது தான் நீங்கள் யாருன்னு உங்களை அறியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக தியானம் செய்யும் போதும் உங்களை உங்களை வந்து உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து ஆக்சஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம், உங்களுக்குன்னு இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலங்கள் கிடைக்கும் என்பது எங்களுடைய கருத்து. மேலும் வந்து வேள்விகள் செய்யும்போது அந்த நெய்யை வந்து அக்னியில் விடும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டர் அந்த அக்னியானவர் எடுத்தும் போயிட்டு அந்த தேவர்களுக்கு கொடுக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பான்றது சாஸ்திரங்க. அதுதான் இவ்வளோ காலகங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த அக்னியை வந்து சிறப்பாக வந்து போட்டிருக்காங்க. யாருமே வந்து அக்னியை பஞ்சபூதங்களை வந்து தெய்வங்களாக தான் வணங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பஞ்சபூதங்களுடைய சக்தியாக தான் நம்ம வந்து ஒய்ஃபை பார்க்குறோம். அதனால தான் அக்னி ரூபம்னுவாங்க. அந்த மகாலட்சுமி கிட்ட கையில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரம்மா கிட்ட காசு கொடுக்கும்போது பெருகிறது. ஏன்னா பூமியும் ஒய்ஃபும் வந்து ஒரே இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பூமியில் போட்ட இதுவும் பார்த்திங்கன்னா வளரும், ஒய்ஃப் கிட்ட கொடுத்ததும் பார்த்திங்கன்னா வளரும். சிலர் என்கிட்ட வந்து கமெண்ட் அடிக்கலாம், ஏதாவது ஒய்ஃப் கிட்ட கொடுத்தா செலவாயிடுது சாமின்னு. செலவானாலும் உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்குங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எப்போதுமே நம்ம வளர்ச்சிக்காக தான் யோசிப்பாங்க. ஆண்கள் வந்து ஊருக்கு ராஜாவாக இருந்தால் வீட்டுக்கு வந்து இல்லறத்தரசி தான் வந்து ராணியாக இருக்கும்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. நல்ல யோகத்தை இறக்கட்டும், நல்ல யோகத்தை பெறுங்கள். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தினுடைய பலன்களை சொல்லியுள்ளேன். நல்ல யோகத்தை பெறட்டும். 12 ராசிகளுக்குடைய ராசி பலன்களை இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கன்சல்ட் ஏதாவது பண்ணணும்னா என்னுடைய நம்பர் வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.